ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, சுடிதார் வந்து கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் லைனிங் துணி நான் எடுத்திருக்கேன், 2 மீட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை 2ஆக மடித்து திருப்பி 4ஆக ஃபோல்ட் பண்ணோம். 4 பேஜ் இருக்கணும், 4 இருக்குங்களா? இப்போ வந்து ஃபோல்டிங் பக்கம் வந்து எப்போவுமே நம்ம பக்கம் வரணும். ஓப்பன் சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் பக்கம் தான் வரணும். இப்போ எப்படி மார்க் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து ஷோல்டர் அளவு மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஷோல்டர் அளவு 2.5. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த அளவு வந்து அவங்க ஷோல்டர் அளவு மார்க் பண்ணுறோம். அவங்களோட ஷோல்டர் அளவு வந்து 3.5. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாம்கோல் அளவு 6. அதேமாதிரி இங்கேயும் மார்க் பண்ணுங்க. இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கோவ் வரைஞ்சிக்கும். அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அவ்வளோதான் மார்க்கிங்கு. இப்போ வந்து நம்ம மார்க்கு சுற்றளவு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சைட் கட் வைப்போம்ல, அது மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 14.5. ஹைட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் இறக்கிங்க. ஆனால் ரொம்ப இறக்கிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப இறக்கக்கூடாது. இது 15க்குள்ளே தான் இருக்கணும். 15க்கு மேலே நம்ம போகக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து டைட்டாகிடும். நம்ம இது பிடிக்கும் சைடு வந்து நம்மளுக்கு கீழே இறங்க நம்மளுக்கு தொப்பு அசிங்கமாக தெரியும். அதனால் அது ரொம்ப வந்து நம்ம ஏற்றக்கூடாது. நார்மல் சைஸு 14.5 15 அந்த மாதிரி வைக்கலாம், இல்லை 14 கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறீங்கள, இதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எங்கே வருது, இதை வந்து லைட்டாக இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். நம்ம மார்பு சுற்றளவு எடுத்து பார்த்திங்களா, மார்பு சுற்றளவு மொத்தமாக நம்ம பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அதை 2ஆக பிரித்து, அந்த 2ஆக பிரித்ததில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதையும் திருப்பி நம்ம அதை 2ஆக பிரிக்கணும். அதான் நம்ம வந்து கால்வாசி எடுத்துகிட்டு வரணும். 1 அரையாக்கணும், அரையே காலாக்கணும். அந்த மாதிரி அது என்ன வருதோ அதை தான் நம்ம இங்கே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா தைக்கும்போது நம்ம அப்படியே அந்த கோட்லேயே நம்ம தைச்சின்னு வந்துடலாம். அவங்க மார்பு சுற்றளவு வந்து 42 பாதியாக்கனா 21, 21 பாதியாக்கனா 10. அவங்க வந்து 10 மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம செஸ்ட்டுக்கு கீழே வர்றது. செஸ்ட்டுக்கு நம்மளுக்கு இங்கே வரைக்கும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். செஸ்ட்டு கீழே வரும்போது நமக்கு அந்த ஷேப் கொடுக்குறதுக்காக தான் நான் இதை வந்து நம்மளுக்கு அது சைடில் நம்ம அதான் நடுவில் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்து இதை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நேராக தான் நம்ம வந்து அந்த நம்ம செஸ்ட்டு கீழே நம்ம என்ன அளவு எடுத்துமோ அதை இங்கே நோட் பண்ணணும். செஸ்ட்டு கீழே வந்து 38 எடுத்திருக்கேன். 38ல் 32 பாதியாக்குங்க, அதை திருப்பி பாதியாக்குங்க, 9. இங்கேருந்து பார்த்தீங்களா, இங்கேருந்து 9. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இடுப்பளவு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் மொத்தம் 3 மார்க்கிங் தான். நம்ம செஸ்ட், நம்ம அக்கிள், நம்ம சுற்றி மார்பு சுற்றளவு எடுக்கிறோம்ல, அதை வந்து இங்கே மார்க் பண்ணுறோம். அப்புறம் செஸ்ட்டு கீழே நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதை மார்க் பண்ணோம். இது வந்து நம்ம ஹிப்பில் நம்ம அளவு எடுக்கிறோம்ல, கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா தான் வரும், அதை நம்ம மார்க் பண்ணணும். அவங்களுக்கு வந்து 48 2ஆக்குனா 22 வரும். 22 அதில் பாதி
11 நம்ம 11 மார்க் பண்ணணும். ஆல்ரெடி இவங்க வந்து 1/2 இன்ச்சு கூட்டிக்க சொன்னாங்க, அதை நான் மறந்துட்டேன். இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. அவ்வளோதான். இப்போ இது இல்லை. இப்போ வந்து இதை வந்து நம்ம அழகாக ஷேப்பு கொண்டு வரணும். அழகாக ஷேப் வந்துச்சுங்களா? இது வந்து நல்லா அழுத்தி ஒரு 2-3 தடவை மேலேயே போடணும். ஏன்னா பின்னாடி வந்து அது அச்சு விழும். அதனால் வந்து நம்ம நல்லா மார்க் பண்ணிடணும். சாக் பீஸ் எடுத்து நல்லா மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு போடணும். இப்போ இருங்க, நான் இது ஓப்பன் இல்லைல்ல, இது லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இதை எடுத்துடும். இப்போ வந்து நம்ம இங்கே மார்க் பண்ண பார்த்தீங்களா, இதை 4 பீஸையும் பிடிச்சி ஒரு நாச்சு வைங்க. ஏன்னா இது சைடு கட்டிங்க்கு அது நம்மளுக்கு தெரியும் நல்லா. அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி திருப்பினீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம 2 தடவை நம்ம போட்டோம்னா பின்னாடி அந்த அச்சு அப்படியே விழும். அதுலேயே நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போயே நம்ம மார்க் பண்ணினா தைக்கும்போது நம்மளுக்கு இந்த கோட்டு மேலே நம்ம தையல் போட்டால் போதும். அப்போ அளவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒன்று எடுத்துட்டோம்ல, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கை வந்து அவங்களுக்கு வந்து 1 இன்ச் இன்னும் இறக்கணும். அதனால் 1 இன்ச் நான் இறக்கிக்கிறேன். அவ்வளோதான். அப்படி அது மார்க்கிங் நல்லா தெரியும், அதிலே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லைனிங் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சுடிதார் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் சுடிதார் பீஸில். சுடிதார் பீஸில் வந்து நம்மளுக்கு நடுவில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மடிச்சு வைக்கணும். அது நடுவில் வரணும் அந்த டிசைனு. அவங்க வெயிட் வந்து 41 வரணும். ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கணும். வந்து லைனிங் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இது ஒட்டுறது தான், நம்ம எடுத்துகிட்டு கூட ஒட்டிக்கலாம். வந்து
எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணுங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ பேக் கட் பண்ண போகிறோம். அளவு எடுக்கலாம். sleeve. ஸ்லீவுக்கு லைனிங் தேவையில்ல. அவங்க கேட்டாங்கன்னா நம்ம லைனிங் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லைனிங் மோஸ்ட்லி லைனிங் வைக்கலாம். மேலே நம்ம இது ஸ்லீவ் வந்து அட்டாச் கட் பண்ணிக்கலாம். இங்கே 13 நம்ம மார்க் பண்ணோன்னா அதோடய 3 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். டாப் கட் பண்ணிக்கலாம்.